பார்த்துட்டு ஒரு பக்கத்து வீட்டை போய் பார்த்துட்டு ஜிஎஸ் வெளியே வந்து காரி துப்பிட்டு போறேன். என்னட்டு கேட்க நாறு தான் வீடு. மழை காலத்துல என்ன சார் செய்வாங்க? தண்ணி போன வீடு நாரும் தானே. அப்ப நீங்க அதை சரிப்படுத்தலாம் தானே. அரசாங்கத்திட்ட கதைச்சு எங்க மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுதல் சார், இப்படி கொஞ்சம் உதவி செய்யலாம் தானே. இது வரைக்கும் ஒரு வீட்டு திட்டம் கொடுத்துருக்கீங்களா, இல்லை டொய்லெட் கொடுத்துருக்கீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க? தாங்களே கஷ்டப்பட்டு தாங்களே எவ்வளோ முன்னுக்கு வரதை நீங்க அழிக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? நீ வசதியா இருக்கிற, நீ வசதியா இருக்கிற, எப்படி வசதியா வாரம்? நான் சொல்ல வந்தது என்னுடைய குடும்ப நிலையை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். வேறு ஒரு இதுவும் இல்லை. என்னுடைய பிள்ளைகள்கிட்டையும் என் குடும்பத்தை கஷ்டத்தை, என்னுடைய பிள்ளை மூத்த மகள்கிட்ட வீட்டுக்கு மேலே காய்ச்சி மேரம் முறிஞ்சு உடைஞ்சு அப்படியே விழுந்துட்டு டிஓ ஜிஎஸ் எல்லாருமே வந்து பார்த்து பதிஞ்சிட்டு போனவங்க. பதிஞ்சிட்டு போயிட்டு திருப்பி எல்லாம் பதிகிறதே கேட்ட நேரம் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறீல, அதனால உங்களுக்கு அதை வெட்டிட்டேன், நாங்கள் உங்களுக்கு இல்லை கொடுப்பனோ தர மாட்டோம் வந்து ஜிஎஸ் ஃபோன் எடுத்து கேட்ட நேரம் சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் வீட்டில் இருக்கிறீலையாமட்டு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால தான் நாங்கள் வெட்டி இருக்கிறோம்ண்டு. அப்போ அதுக்கு பதில் சொன்னவாங்கிற மகள் இந்த மாதிரி என்ன, எனக்கு கரண்ட் இல்லைங்கோ, கிணறு இல்லை, கதவே இல்லை, மற்றதுங்கிற வீட்டுக்காரரும் இல்லை, எனக்கு விட்டுட்டு போயிட்டேன். 2 சின்ன குழந்தைய வச்சுக்கொண்டு நான் தனியாக இருக்காதுதான், காற்று மழைக்காக அம்மா வீட்டில் இருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டிட்டீங்க. அம்மாண்ட என்னுடைய வீடும் வந்துங்கோ 8 பானை வச்சிருக்கு வீட்டில். வந்து இப்போவும் போய் பார்க்கலாம், வீடு குசினி எல்லாம் சுற்றி 8 பானை, மழை நேரம் 8 பானை வச்சு தான் நாங்கள் அதில் இருப்போம். ஏன்னு சொன்னால் தண்ணி ஃபுல்லாக தண்ணி, கதவில்லை, அடுப்பு சமைக்கல. அவளை எனக்கு வீட்டு திட்டத்துலேருந்து எதுவும் இல்லை. இந்த யுத்த காலத்துலேருந்து இந்த அரசாங்கம் சரி, இந்த ஜிஎஸ் சரி, எனக்கு எது விதமான கொடுப்பனவும் தரையில. என்னன்னு சொன்னால் ஒரு வாழ்வாதாரம் தரையில, எனக்கு எங்கள் நம்ம வீட்டுக்கார சொத்தழிவு தரையில. எனக்கு எதுக்குமே இதில் 8 பேரை உயிரை கொடுத்துட்டு வந்து நாங்கள் இருந்தும் நாங்கள் கஷ்டப்பட்டு சார் இவ்வளோ காலம் உழைச்சி திண்டு கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் 4 பொம்பளை பிள்ளையும் ஒரே மகன் தான். எனக்கு 4 பிள்ளைகளையும் வேறு வரையும் படிப்பிச்சிருக்கிறேன். ஒரு மகன் இந்த வருஷம் ஓயல் எழுத போகிறேன். அப்படியான என்ன பார்த்து என்னுடைய மகள் போய் சைன் கட்டுறது எனக்கு மனநோய். உங்களுடைய அம்மாவுக்கு என்ன மனநோய் என்று கேட்டிருக்கிறோம். அந்த ஜிஎஸ் இப்போ இருக்கிற ஜிஎஸ் இவ்வளோ மனநோய்க்கார அம்மா 4 பொம்பளை பிள்ளையும் வேறு வரையும் படிப்பிப்பாவா இல்லையே தானே. ஆம்பளை பிள்ளை ஒரே மகன், அவரே நான் இப்போ படிப்பிக்கணும் தான் எனக்கு ஒரு வைராக்கியம். 6 டைம் உதவி கேட்காம எனக்கு கேட்டு அழுத்துட்டுது. எனக்கு ஒரு சைக்கிள் தாங்கும், எனக்கு டியூஷன் வசதி இல்லைன்னு எல்லாரும் கிட்ட ஏழாம போயிட்டு, அதனால நானே உழைச்சி நானே என் பிள்ளைகளை வளர்த்து படிப்பிக்கணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிறேன். எனக்கு என்ன ஜிஎஸை போய் கேட்டால் சொல்லுவா, உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு 3 மருமக்கள் இருக்கிறாங்க. 3 மருமக்களும் எப்படி பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு ஜிஎஸுக்கு தெரியாதுங்க. இது வரைக்கும் இந்த 3 மருமக்களும் எப்படி கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு மட்டும் தெரியும். ஒரு மருமனுக்கு கால் இல்லை, சரியா? ஒரு மருமனுக்கு ஆப்ரேஷன் செய்து பெரிய வேலை செய்ய மாட்டோம். இந்த ஜிஎஸ்க்கு தெரியுமா? அது நாங்கள் காட்டி கொடுக்கலன்னு சொல்லுங்க. எங்க நீ காட்டி கொடுத்து ஜிஎஸ் என்னங்க தர்றா? எதுக்குமே தருவே இல்லை. 2 மகளும் தற்காலிக வீடு, 2வது மகள் ஈரம், அண்டு ஃபுல்லாக சமைக்கலை. அந்த ஜிஎஸ் வந்து எட்டி பார்க்க போன ஆண்டு ஏன்னு சொன்னாவா அந்த வீட்டை தண்ணி போகலையாண்டு தெரியுமா? அந்த ஜிஎஸ்க்கு அந்த சேஜாலி ஒரு சரப்பால் கொடுத்து தான் அது போட்டு இப்போ சமைக்கிறாங்க. இந்த ஜிஎஸ் என்ன செய்தவா? எதுக்குமே செய்யலையே. வந்து பார்த்துட்டு ஒரு பக்கத்து வீட்டை போய் பார்த்துட்டு ஜிஎஸ் வெளியே வந்து காரி துப்பிட்டு போகிறேன். என்னட்டு கேட்க நாறு தான் வீடு. மழை காலத்தில் என்ன சார் செய்வாங்க? தண்ணி போன வீடு நாரும் தானே. அப்போ நீங்கள் அதை சரிப்படுத்தலாம் தானே. அரசாங்கத்திட்ட கதைச்சு எங்க மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுதல் சார், இப்படி கொஞ்சம் உதவி செய்யலாம் தானே. இது வரைக்கும் ஒரு வீட்டு திட்டம் கொடுத்துருக்கீங்களா, இல்லை டொய்லெட் கொடுத்துருக்கீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க? தாங்களே கஷ்டப்பட்டு தாங்களே எவ்வளோ முன்னுக்கு வரதை நீங்கள் அழிக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? நீ வசதியா இருக்கிற, எப்படி வசதியா வாரம்? எங்க தாரிங்களே நாங்கள் வசதியா வர்றதுக்கு இல்லையே. 4 பிள்ளை, எனக்கு 4 பொம்பளை பிள்ளை, 7 வரையும் படிப்பிச்ச தாயை பார்த்து மனநோய் என்று சொல்லி இருக்குது இந்த ஜிஎஸ். எனக்கு மனநோயா? என்ன மனநோய்? ரோட்டு அரிஞ்சு ஓடுது, பிள்ளைகள் ஸ்கூல் போவதில்லை, டீச்சர்னு கால் பண்ணி சொல்றது மனநோயா? நல்லதான் நான் சொன்னேன். உங்க வேலையை என்ன பார்க்கட்டுக்குமா? மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க தங்கன விருப்பத்தை செய்யணும்னு சொல்றது ஜிஎஸ்ஸா? இது வரைக்கும் என்ன கோட்டால ஒரு நடவடிக்கை எடுக்கல. இணக்க சைக்கு விட்டுக்கிறாங்க. இணக்க சைக்கு நான் எதுக்கும் போகலை. இன்னும் என்ன கேட்கணும்? நல்லதான் நான் செய்யறேன், நல்லதான் போனதே விட்டுருக்கிறேன். எது யாராவது பார்க்கட்டுமே. நான் யாருக்குமே சண்டை பிடிக்க மாட்டேன். ஜிஎஸ்கிட்ட அன்பா தான் சொல்லுவேன். உங்களுக்கு வேற வேலை இல்லையோ? என்ன கேட்பா, உனக்கு வேற வேலை இல்லையோண்டு. எந்த வயசுன்னு ஜிஎஸ் இந்த வயசு என்ன? எனக்கு 50 வயசு. ஒரு மனுஷரை நீங்க படிச்சேன்னா இந்த பிள்ளைகளும் படிச்சிருக்குதோ எப்படி கதைக்குதோன்னு நான் சொல்றேன். ஜிஎஸும் பெரிய மனுஷர் போனா அப்படி அனுசரிக்கிறான்னு பாருங்க. அந்த ஜிஎஸ் எனக்கு ஒன்று தரையிலன்றதுக்காக நான் சொல்லலை. ஜிஎஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன ஒரே மகன் தான், அவன் படிச்சானா அவங்களே சென்னும் பார்ப்பான்ட்டு எனக்கு தெரியுது. என்னை விட கஷ்டப்பட்டதோட இந்த கிராமத்துக்கு திட்டுது வலிவாவ. ஏன் சொல்லுங்க? அப்படிதான் நீங்க செய்யறீங்க. செய்யறது சரியா செய்தேன்னு சார் திட்டுதுகள்.
ஒரு மாடு செத்தவனுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறேன், 8 மாடு செத்தவனுக்கு வாழ்வாதாரம் இல்லை. ஏன்னு கேட்டா சொல்றேன், உனக்கு 100 மாடு இருக்கு, உனக்கு உழைக்கிற புள்ள இருக்குண்டு, அது நீ கண்டனியா 100 மாடு இருக்குதுண்டு. அவன் கஷ்டப்பட்டுதானே சார் எடுத்திருக்கிறான், கஷ்டப்பட்டுதானே அவன் மேல வளர்க்கிறான். நீங்களா கொடுத்தீங்க வாழ்வாதாரம் இல்லையே. வீட்டுக்கு மேல இது வரைக்கும் இன்னும் அந்த கஜுமரம் நாங்க கறிக்கல, அந்த வீட்டோடய இருக்குது. அதை எல்லாம் எடுத்துட்டு புள்ள போன் பண்ணி கேட்டது சொல்றேன், உனக்கு வாழ்வாதாரம் இல்லையாண்டு. நாட்டையும் நான் கேட்க வரல, எந்த குடும்ப கஷ்டத்தை தான் நான் கேட்கிறேன். எனக்கு இனி எதுவுமே வேண்டாம். இந்த புள்ள வளர்ந்து வந்துட்டான், அவன் நல்லா இருப்பான். நான் ஒரே ஒரு கோரிக்கை கேட்டிருக்கேன், இந்த புள்ளி என்ன சொல்லுங்க. நான் எப்படி உங்களை 5 பேரையும் வளர்த்து கஷ்டப்பட்டு படிப்பிச்சேனோ அதே மாதிரி நீ படிச்சு உந்த சொந்த உழைப்பில் 10 பிள்ளைகளை நீ படிப்பிக்கணும். உந்த சிலவில அப்பா இல்லாத பிள்ளைகள் என்ன அப்பதான் கஷ்டம் படாங்க சில பேர் கண்டு. இது தெரியுமா அந்த மக்களுக்கு தெரியுமா, இல்லை அந்த ஜிஎஸ்க்கு தெரியுமா? எங்கிட்ட ஊருக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நாங்க நல்லா இருந்தா பிடிக்காது ஜிஎஸ் கிட்ட சொல்றோம். அவளுக்கு என்ன ஒரு ஏன் அது வேண்டாம். அஜிந்த மிஜிந்த ஜிஎஸ் ஒரு மொட்டம் தலை உனக்கு முன்னுக்கு இருந்தவர் பிஜ சம்பளம் பிஎம் கார்டுல 300 ரூபா காசா எனக்கு பாருது. ஏன் எனக்கு வீட்டு கட்டுற ஞாபகமா அந்த காசா இருக்கிற அதை கூட வட்டினவர். ஏன் சார் வட்டினீங்க, உனக்கு வளர்ந்த பிள்ளை இருக்கு. எங்க சார் எனக்கு வளர்ந்த பிள்ளை இருக்கு, 4 பொம்பளை பிள்ளை, அது உழைச்சு தருங்களா எங்களுக்கு? அது வட்டி அறிஞ்சாக்கள். இது வரைக்கும் எனக்கு என்ன தந்திருக்கிறாங்க ஜிஎஸ் 8 பேரை பச்சை பாலிருந்து முழுக்க முள்ளிவாய்க்கால குடிச்சிட்டு வந்தேன். இது எனக்கு எதுவும் தந்தனீங்களே, சொத்தனையை தந்தனீங்களே, இல்லை செத்து போன காசு தந்தனீங்களே, என்ன தந்திருக்கிறீங்க? ஒரு வீட்டுக்கிட்ட தந்தனீங்களே. அந்த நேரம் கிடைச்ச சுனாமி வீடு அந்த ஓடுவல் நல்லா இருக்குமே, அதுல இருக்கலாமே 4 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கொண்டு. அதே மாதிரிதான் என் சகோதரியும் இருக்கிறார், கணவர் இல்லை, 2 குமார் பிள்ளையோட. வீடு உடைஞ்ச அப்படியே சிவர்ல இருக்கு, சீட்டு கதவு ஒன்றுமில்லை, ஜன்னல் ஒன்றுமில்லை, சீமெண்ட் இழுக்கல, நிலம் இழுக்கல, 2 பொம்பளை பிள்ளை அந்த தாயை பாக்குது. அதுக்கு என்ன கொடுக்குறீங்க? இல்ல அந்த சாமான் கொடுத்தீங்களா, இல்ல அந்த மாதம் அந்த காசு கொடுத்தீங்களா, நரம்புரி காசு இல்லையா வாக்கு? 2 காலம் வருத்தமா வாக்கு ஏதாவது கொடுத்தீங்க? கேட்க போனாங்க உழைக்கிற பிள்ளைங்க. எங்க சார் உழைக்கிற பிள்ளை? குமார் பிள்ளைகள் சார், அதுல என்ன சார் உழைக்குங்க? என்ன உழைக்குங்க? ஆரையும் நான் இப்ப எந்த குடும்பத்தை தான் நான் பாக்குறேன். என்ன அப்படியான ஜிஎஸ்சிவா பேருந்தவர்களே ஜிஎஸ் பற்றி கலைக்கு நம்ம நிறைய பேர் ஜிஎஸ் பற்றி அனசரிக்க இருக்கு. ஜிஎஸ் இந்த சோழன் விற்க, ஜிஎஸ் இந்த பைத்தங்காய் விற்க, ஜிஎஸ் கொடுக்குற அரிசி விற்க தான் இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அங்கே ஊருக்கு ஒன்று இந்த கடையை கொடுக்குறேன், அதெல்லாம் செய்யறீங்க. அது இந்த மக்களுக்கு இந்த இப்போ கொடுத்த பொதியில எங்கள்கிட்ட தங்க சகோதரிக்கு வீட்டுக்காரில் 2 பொம்பளை பிள்ளைய கொடுத்துருக்கு. 2 கிலோ அரிசி, 2 கிலோமா, 100 கிராம் தேயில, 1/2 கிலோ பாருக்கு கடலை இவ்வளவு கொடுத்துருக்கு. இந்த பொதியை அங்கே இருந்து வந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லாதவளுக்கு இந்த பொதியா சார் அங்கே இருந்து வந்துச்சு. அதே மேன் கொடுக்குறீங்க, அவருடைய பேரு அந்த குடும்ப காலில் எழுதுறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். என்ன அதே நீங்கள் யாருக்கும் முடிஞ்சேக்கு கொடுங்களேன், நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுட்டு போகிறோம் சார். பச்சை குழந்தையிலேருந்து முழுக்க அழிச்சிட்டு வந்து இவங்கள்ட்ட கையாண்டு கொண்டு நிற்கிறேன். நாங்கள் என்ன விடுறீங்களே நல்லா இருக்க இல்லையே, ஏதாச்சும் தாருங்களே. என் வீட்டை நான் இதில் இருக்கிறேன், வீட்டு பாருங்க எந்த வீட்டை. அந்த நேரம் சுனாமி வீடு எப்படி கிடக்கண்டு உள்ளுக்கு வீடு வெளியே பார்க்கதான் நல்லா இருக்கு. ஏன்டா பாக்குறது காரியத்து போக கூடாது, உள்ள முழுக்க ஒழுக்குதான். அதுல இருந்து 6-7 பேர் இருந்து இவ்வளவு இந்த மழை காத்துக்களை இருக்கிறோம். 6 ஜிஎஸ் வந்து பாப்பா, ஜிஎஸ் இது வரைக்கும் வந்து எத்தனை வருஷம் ஒரு நாள் பார்த்து என்ன காணிக்க கால் வச்சிருப்பாவா ஜிஎஸ் இல்லையே. இந்த தோட்டம் கொடுத்தாங்க, அப்ப கெஞ்சி கேட்டோம் எங்களுக்கு மாதிரி தோட்டம் தாங்க. எனக்கு தெரியும் யாருக்கு கொடுக்குறது கண்டு. ஏன் சார் எங்களுக்கும் பழைய நாங்களும் வச்சு பயிர்வாடி உண்டாக்கும் தானே சார். என் பழவுக்கு என்ன சார் இல்லை, என்ன இல்லை. இது வரைக்கும் 7 வருஷம் கரண்ட் இல்லை என் வீட்டுக்கு. அது தெரியுமா அந்த ஜிஎஸ்க்கு? எனக்கு வசதி இருந்தா அந்த காசை கட்டுவேனே சார். காசு கட்ட வசதி இல்லாத 7 வருஷம் கரண்ட் வட்டி இருக்கிறேன் தானே நான். இவரை பிள்ளைகளை படிப்பிச்சு இப்போ ஓயில் படிக்கிற இந்த படியர் இருக்கிறேன். அப்ப எனக்கு வசதி இருந்தா ஏன் சார் நான் எங்ககிட்ட கேட்கிறேன். வசதி இருந்தா அந்த காசை கட்டிட்டு போயிடுறேன், அந்த கரண்ட் காசை. தெரியாது அந்த ஆக்கள் போய் சொல்றவாக்கு தெரியாது அந்த ஜிஎஸ்க்கு எவ்வளவு கஷ்டத்துல இது வாழுங்கண்டு. உலகத்தை மண்ணோட மண்ணை எல்லாத்தையும் மண்ணு கொடுத்துட்டு பொம்பளையில இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சார். நாங்கள் அதுக்கு இல்லை என்ன உதவி இந்த கச்சேரியில ஏஜியோ சரி ஜிஎஸ் சரி யார் சரி என்ன செய்யறீங்க? எங்களுக்கு என்ன செய்யறீங்க? எங்க 2 பேர்ட்ட வீட்டையும் போய் பாருங்க, இந்த அக்கா தங்கச்சிட்ட வீடு பக்கத்துல. அதே மாதிரியே இந்த புள்ள குடிகள்கிட்ட வீடு கல்யாணம் கட்டி 8 வருஷமாவது யாருக்கும் வீட்டு திட்டமோ டெய்லர் திட்டமோ ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? இந்த சேச்சால ஒரு டெய்லர் கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு. வேற ஏதாவது கொடுத்துருக்குறீங்களா? இல்லையே. நான் மேனதுக்கு போட்டு பேசாம இருக்கிறது. இதுதான் சார் சொல்ல வேண்டிய என்ன பிரச்சனை. எங்களுக்கு ஒரு எனக்கு வேண்டாம் வாங்கணும் தர தேவையில்லை. இந்த ஜிஎஸ் என்னை விட பாதிக்கப்பட்டதால் நிறைய கஷ்டப்பட்டதால் இருக்கு. அதுகளுக்கு ஏதாவது உதவி செய்யும் இந்த ஜிஎஸ் மாதுங்க தயவு செய்ய சொல்றேன்.